இருப்பை மாற்றும் போது நமக்கு களிப்பும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்கிற வார்த்தையை தியானித்தோம். ஆண்டவர் பாவமாகிய சிறையிருப்பில் இருந்து, வியாதி என்கிற சிறையிருப்பில் இருந்து, பிசாசின் வல்லமை என்கிற சிறையிருப்பில் இருந்து நம்மை எப்படி விடுவிக்கிறார் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். நேற்றைய நாள் கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து யோவான் 3வது அதிகாரத்தில் இருந்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஆவியை எப்படி கொடுத்திருந்தாராம்? ஆமென். ஒருத்தர் தான் ஆன்சர் பண்றார். அவர் தான் நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது. வாக்கியராகிய என் கண்களுக்கு முன்புதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருந்தார்? எப்படி? அளவில்லாம கொடுத்தார். Without the limit, God had given the anointing, His Spirit to His Son. அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருந்தார். எனவே அவருடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்ததாய், ஊழிய மகிமை நிறைந்ததாய் காணப்பட்டது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த வல்லமை தேவைப்பட்டதென்றால், ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை தேவைப்பட்டதென்றால், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவினுடைய ஆவி எவ்வளவு தேவை, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். இந்த நாளின் கடைசி கூட்டத்திலேயும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேறு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் தெளிவாய் என்னுடைய இருதயத்திலே பேசினபடியினாலே, உணர்த்தினபடியினாலே ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாய் ஆண்டவர் அந்த எழுப்புதல் பாரத்தை, அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே அந்த எழுப்புதல் சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் அதிகமாய் போகிற இடங்களிலே கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த நாளிலே ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். அதற்கு ஆதாரமாய் 2 பேதுரு 1வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். முன்பகுதியில் இருக்கிற யாராவது ஒரு வாசிக்கலாமா? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, ஆண்டவருடைய மகத்துவத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக, வாசிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று பேதுரு சபைக்கு எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை அல்ல, எங்கள் கண்களினாலே கண்டவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும், அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் அவருடைய வல்லமையை அனுபவித்தவர்களாய், பெந்தேகோஸ்து நாளிலே நாங்கள் கூடியிருக்கும் போது இறங்கி வந்து அந்த வல்லமை உணர்ந்தவர்களாய், அந்த வல்லமையை மாத்திரமல்ல அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மெதுவா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது கர்த்தருடைய வல்லமையினுடைய வெளிப்பாடாய் அது காணப்பட வேண்டும். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அந்த சம்பவம்
நடந்த அப்படிப்பட்ட ஒரு செட்டிங்கிலே, அப்படிப்பட்ட இடத்திலே நான் வாழ்ந்தேன். எனவே நான் வாசித்த சம்பவம் மிகவும் ரசனையாக எனக்கு இருந்தது. அதை உங்களுக்கு சொல்லி நான் மற்ற பகுதிக்கு நேராய் கடந்து செல்கிறேன். அரபு தேசங்களிலே இன்றும் பாலைவனமான பகுதிகள் மிகவும் பின்தங்கிய பகுதிகளாகத்தான் காணப்படுகிறது. அது மஸ்கட்டாக இருக்கட்டும், குவைட்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார் போன்ற எல்லா நாடுகளுமே அந்த பட்டணங்கள் மிகவும் செழிப்பாய் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரங்களும் வசதிகளும் நிறைந்ததாய் இருக்கும். ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் செல்லுவோம் என்றால் அந்த அரபு ஜனங்கள் இன்னும் அவர்கள் ஒரு பழைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் போலவே மிகச் சிறிய அந்த கூடாரங்களை போட்டு தங்களுடைய ஒட்டகங்களோடு அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு பெதுவின் என்று சொல்வார்கள், அந்த பெதுவின் லைஃபை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே நான் ஒரு 3-4 வருடங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தை போன்ற இடங்களிலே அங்கு இருந்த ஸ்கூலிலே நான் வேலை செய்திருக்கிறேன். ஓமான் நாட்டிலே பல வருடங்களுக்கு முன்பு இந்த அரபு தலைவர்களிலே ஒரு சிலரை, அந்த கபிலா என்று சொல்வார்கள், அந்த ட்ரைப், அந்த ஜாதிகளிலே இருக்கிற சில தலைவர்களை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு சென்றார்கள். வேடிக்கையான சம்பவம், கவனமாய் கேளுங்கள். அமெரிக்க தேசத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் வாழுகிற வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது, அமெரிக்காவினுடைய ஆடம்பரம், அங்கு இருக்கிற வசதியான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சிலரை அவர்கள் தெரிந்தெடுத்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றார்கள். இந்த அரபு மனிதர்களை பாலைவனத்திலே ஒட்டகங்களோடு சிறிய சிறிய டென்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அழைத்து சென்றார்கள். அமெரிக்காவிலே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலிலே தங்க வைத்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்தது. பட்டிக்காட்டு மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இங்கு அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அங்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட புரியாத அவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு யாரும் போயிருந்தீங்கன்னா தெரியும், குறைஞ்சது ஒரு 300 ஒரு 200-300 டிஷ்ஷாவது சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. சில 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன நீங்க போனீங்கன்னா என்னென்ன ஆகாரம் உலகத்துல உண்டோ, கான்டினென்டல் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு, அரபிக் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, என்னென்ன ஆகாரம் உண்டோ எல்லாமே அங்க இருக்கும். இந்த மனிதர்கள் சில நாளிலே சில நாட்கள் அந்த ஹோட்டலில் தங்கி இருந்து நன்றாய் சாப்பிட்டார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. இந்த மனிதர்கள் அந்த ஹோட்டலை, 5 ஸ்டார் ஹோட்டலை காலி செய்து விட்டு தங்களுடைய அரபு தேசத்துக்கு திரும்ப வேண்டிய நாட்கள் வந்தது, நேரம் வந்தது. என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய அறையை காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். அந்த ஹோட்டல் சிப்பந்திகள் அவர்கள் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம் அந்த ஹோட்டல் அறையிலே தங்கியிருந்தது. என்ன நடந்திருந்தது தெரியுமா? அந்த ஹோட்டல் அறைகள், அவர்கள் தங்கியிருந்த அறைகள் எல்லாம் ஒரே தண்ணி, பயங்கர தண்ணிக்காடா இருந்துச்சு. அங்கு இருந்த எல்லா டேப்புகளும் பைப்புகளும் கலச்சி எடுக்கப்பட்டு தண்ணீரினாலே அந்த இடம் நிரப்பப்பட்டு பைப்புகள் உடைந்து தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருந்ததாம். இவர்களுக்கு புரியவில்லை, எப்படி இவர்கள் தங்கியிருந்த எல்லா ரூமிலேயும் பைப்புகள் உடைக்கப்பட்டு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று. இவர்கள் அந்த மனிதர்களை பிடித்தார்கள், கேட்டார்கள் ஏன் இப்படி நடந்தது என்று. என்ன செய்திருந்தார்கள் தெரியுமா? இவர்கள் தங்கியிருந்த அந்த பாத்ரூம்களிலே உள்ள எல்லா பைப்பை என்ன செஞ்சிட்டாங்க, உடைச்சி எடுத்துட்டாங்க, கலத்தி எடுத்துட்டாங்க. எதற்காக அப்படி செய்திருந்தார்கள்? இவர்கள் பாலைவனத்திலே தண்ணீருக்காக மிகுந்த கஷ்டப்பட வேண்டும், பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். தண்ணீர் என்பது அவர்களுக்கு ஒரு காணல் நீரை போன்றது. இந்த புத்தி இல்லாத மனிதர்கள் நினைத்தார்கள், அந்த டேப்பை கலத்தி கொண்டு தங்களுடைய டெண்டிலே பொருத்துவோம் என்றால் தண்ணீர் பாய்ந்து வரும், நம்முடைய தண்ணி கஷ்டம் எல்லாம் என்ன செய்கிறோம், போயிடும் நினைச்சாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது இந்த சம்பவம்?
இன்னைக்கு தேவ ஜனம் என்று சொல்லுகிறவர்கள் இப்படித்தான்